4 இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திக்கெட்டும் பரவட்டும் திராவிடம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. கூத்து உண்மையை பேசும், உழைப்பை பேசும், நல்லதை பேசும், கெட்டதை பேசும், அதை பேசும், இதை பேசும். நண்பா பிக் பாஸ் சௌந்தர்யா வந்தப்போ மேடம் நாங்கள் இந்த வயசில் கூட நான் ஜாகிங் போகிறேன்னா அது காரணம் நீங்கள் தான் மேடம், எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாங்க. எப்படி இன்ஸ்பிரேஷன் பின்னா மேடம், பிக் பாஸில் பொட்டி தூக்கத்துக்கு ஓடுறாங்களா என்ன மேடம் இன்ஸ்பிரேஷன்? பொட்டி இருக்கான்னு பக்கத்தையே ஓடுனீங்க பார்த்தீங்களா? முத்துக்குமரன் அண்ணகிட்ட, சார் முத்துக்குமரன் சார் பெரிய ஃபேன் சார், பிக் பாஸ்லாம் ஜெயிச்சிட்டிங்க, அடுத்த சிவகார்த்திக் நீங்கள் தான் சொல்லுவாங்க, ஒரே எல்லா இன்டர்வியூஸ்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிடாதீங்க சார். அக்டோபர் மாதம் அடுத்த ப்ரோமோ வர வரைக்கும் தான் அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. அடுத்த சீசன் இவர் வராரான்ட்டு அப்படியே மறந்துடுவாங்க. அமுதவரன் நல்லா இருக்கீங்களா? கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். அதுனா நல்லது கெட்டது, கெட்டது நல்லது, நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டது. ஜாக்கி பாண்டியன் கெட்டதுடா. ஆடியன்ஸ்ல ஒரு சில பேர்லாம் வருவாங்க, என்னன்னா மொக்கையா இருக்கும், எங்களுக்கே சிரிப்பு வராது. ஜட்ஜ் ஒருத்தர் மட்டும் பயங்கரமா கை தட்டுவாப்ல, ஒருத்தர் மட்டும் பயங்கரமா கை தட்டுவாங்க. நான் எல்லா எபிசோடு மட்டும் வந்துருங்க தயவு செஞ்சு. பணம் இதெல்லாம் தாண்டி அந்த புகழாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு நம்மகிட்ட உங்களை நான் இதில் பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். அண்ணன் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணன் உங்க டிவியில் பார்த்தாங்க அப்படின்னா சொல்லுவதை நான் உங்களை 2 ஆண்டியோட மாட்டேன் கேஸ் பண்ணிட்டாப்ல. ஜனங்களே நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், அண்ணன் வந்து இதில் ஜனநாயகன் படத்தில் விஜய் சாரோட நடிச்சிட்டு இருக்காப்புல. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துருப்பீங்க, அதில் 78வது ரோல 3வது ஆளாக நின்றுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் சொன்னது இல்லை. சொல்லக்குட்டியும் ஒரு 2 பேருக்கு நான் மிகப்பெரிய ஃபேனு அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்னடா இது, நம்ம டிவியில் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் நம்மள பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு அது எப்படின்னு தெரியல. ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த எபிசோடில் தான் நாங்கள் சொதப்பிட்டோம். KPI ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறதே வந்துட்டு ஏன் சிரிக்கிறீங்க? அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். KPI ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறதே வந்துட்டு ஏன் சிரிக்கிறீங்க? அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. மனசெல்லாம் புண்ணா இருக்குன்னா எதனால? டைட்டில் வின் பண்ணல அப்படிங்கிறதுனால இல்லை எதனால? இல்லை ஜாலியாக தான், ஒரு பெரிய ஜேர்னி அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு கஷ்டம். என்ன பண்ண போகிறோம் இல்லை இதுதான் நான் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன்லேயே சொல்லியிருந்தேன். ஆனால் வேணுனே மெனக்கெட்டு கேட்குறீங்க பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் மனசெல்லாம் புண்ணா இருக்குன்னா சரி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அது அந்த இது இல்லை அதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, அடுத்து பண்ணுறதுலாம். ஓகே, இப்போது ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஜேர்னி அப்படிங்கிறத தாண்டி இந்த ஃபைனலுக்குள்ளே வரத்துக்குள்ளேயே ஐ மீன் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குல்ல, நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒவ்வொரு வீக் எபிசோட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் எப்படி பண்ணுறீங்க? தென் ஸ்பாட்டில் வந்து நிறைய சொதப்பல்கள், நிறைய பேர் பிட்டடிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சொல்லிட்டு முதல்ல நீங்கள் இந்த உங்கள் பேர் சேர்ந்த அந்த ஸ்டோரி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து நான் வந்து வேற ஒருத்தவங்களுடைய பேர் பண்ணுறதா இருந்தது. யார் அது? ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க, அவங்களோட பேர் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலுக்கு இன்னொருத்தன் கிடச்சிட்டு இருக்காங்க போல. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருக்கு வந்து இன்னொருத்தர் கிடச்சிருக்காரு போல. ஸோ இப்படி மாற்றி உண்மையாவே அதான் அந்த என்னது அந்த டார்க் படம் சீரீஸாக அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் நானும் அண்ணனும் ஆல்ரெடி ஆதித்யா சேனலில் பண்ணியிருக்கோம், ஒரு ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அண்ணன் எனக்கு கொஞ்சம் பழக்கமாகி இவரும் வேற ஒருத்தரோட பண்ண வேண்டியது. ஸோ அவரும் வராதனால அப்படியே ஒன்றா சேர்ந்து நாங்கள் பண்ணோம். இவருக்கு லேடி கெட்டப்லாம் போடலாம் அப்படின்ற அந்த ஐடியா கொடுத்தது யாரு? அவரே சொல்றாரா? இல்லை ஆக்சுவலி என்னன்னா அண்ணனோட லுக் வைஸ் கொஞ்சம் காமிக்கலாக இருப்பாப்ல. அண்ணன் என்னை விட வந்து அண்ணன் தான் ரொம்ப காமிக்கலாக இருப்பாப்ல. சரி ஓகே, அண்ணனுக்கு இதெல்லாம் நான் யோசிப்பேன் என்னென்னலாம் பண்ணலாம். அதாவது அண்ணனோட கேரக்டர் வச்சு தான் ஏதாவது கான்செப்ட் எதுனா ஆன்லைன்லாம் சாருக்கு போடுறது. ஸோ அண்ணனோடைய அந்த அட்டையர் பார்த்துட்டு தான் அடுத்தது எதனா பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ அந்த லேடி கெட்டப் அவர் அட்டையர் பார்த்து எதனால உனக்கு அந்த கேரளா ஆண்டி கெட்டப் கொடுக்கணும்னு தோணுச்சு? கிடையாது, நல்லா பாரு, இன்னொரு வாட்டி கூட பாரு, கேரளா ஆண்டி நீ முன்ன பேர் பாத்திருக்கியா? ஆமா, இவர் இப்போ வந்து அண்ணன் வந்து வெயிட் பண்ணி வெயிட்லெஸ் ஆயிட்டாப்ல. ஆனா நீ அப்பெல்லாம் பாத்துருந்தா அவள்தான் அது உண்மையா அந்த ஆண்டி ஃபேஸ்ல அப்படியே இருந்திருப்பாப்ல. நீ எந்த தாட்லடா அவரை பாக்குற? வீட்டுக்கு போறப்ப 2 பேர் தனியா தான போறோம். இல்ல போட்டு பாத்துருப்பாரு அந்த தாட்ல. ஐயா நான் உங்க ஹிஸ்டரி பத்தி எல்லாம் கேக்குறேன், என் ஹிஸ்டரி பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன்.
நான் சொல்கிறேன் இவரை நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்கல்ல அதெல்லாம் இல்லை அது நம்ம என்னென்னா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போதே ஓகே என்னென்னலாம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா ஆடியன்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சும்மா சின்ன சின்ன ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்ல. பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களா இருக்கே தான் தப்பிக்கிறோம். இல்லை இல்லை ஆனால் நீ மாட்டிக்கிட்ட பார்த்தியா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒர்க் சின்ன சின்ன கோக்கினஸ் தான் ஒர்க் பண்ணால் ஜனங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் சரி பண்ணுவோம். அப்படியே ஓகே சில இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு தெரியாத ஒரு சைடு இருக்கும்ல. இப்போ கேபிஐ வந்து இப்படி தான் நடக்குது, உள்ள ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸாக அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம், பட் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது, பட் இதெல்லாம் நாங்கள் பின்னாடி ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கா? ஆக்சுவலி வந்து ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் ரிஹர்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம். அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அண்ணன் வந்து பயங்கரமாக ஆக்சுவலி அதில் போயிடுவாப்பில், அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுவாப்பில், கேரக்டருக்குள்ளே போயிடுவாப்பில், டைலாக் வந்துடுவாப்பில். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அது காரணம் இவன் தான். ஏன்னா நானே பாவம் அவர் வந்துட்டு டைலாக் சொல்லி தரதை தாண்டி அவர் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண வச்சிருவான். இப்போ இப்படி நீங்கள் தலையாட்டணும் இந்த சீனுக்கு அப்படின்னா பாவம் அந்த மனுஷனே ஒரு கவுண்டர் எடுக்கிறதுக்காக அதை ஆட்டுவார் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனாலும். இல்லை அது சின்ன சின்ன அப்படி தான் அது ஸ்கிரிப்ட் அதுதானே ஒரு சின்ன சின்னதாக நான் ஒர்க் பண்ணி தான். அதாவது எங்கள் பேரோட ஸ்டைல் அப்படி. அவரோட பாடி லாங்குவேஜ் நாங்கள் சின்ன சின்னதாக கவுண்டர்ஸ் பஞ்சஸ் அந்த மாதிரி அடிக்கிறது அவர் வச்சுன்னு தான் நிறைய யோசிப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஸ்கிரிப்ட் அதாவது ஜனங்களுக்கு தெரியாது என்னென்னா நாங்கள் ஸ்டேஜ் ஏறுற வரைக்குமே சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். தாம்சன் சார் இருக்கார். தாம்சன் சார் வந்து அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் கலக்க போகுது அதுக்குள்ளே உள்ளே என்டர் ஆகிருக்கவே முடியாது. ஏன்னா சாரோடைய நிறைய சின்ன சின்ன இன்புட்ஸு அவருக்கு நிறைய விஷயம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காரு. ஸோ நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாப்புல. செம்ம டீச்சர் அவர் உண்மையாகவே. மற்ற இடத்துலலாம் போயிட்டு கற்றுக்கிட்டு வந்தாலும் சார்கிட்ட வந்து இது பண்ணும்போது அது அப்படியே அது வேற மாதிரியான புது ஜானர்லேருந்து இது பண்ணுவாங்க. அந்த கற்றுக்கிற லேர்னிங் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எப்படின்னா வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். சில நமக்கே கான்ஃபிடென்ஸ் இருக்காது, இது காமெடி எடுக்குமா எடுக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். ஆனால் சார்கிட்ட போக சொல்ல வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சிலதெல்லாம் சேஞ்ச் ஆக சொல்ல அது டோட்டலாக க்ரூம் ஆகி வெளில வர சொல்ல இன்னும் அவுட்புட் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஆமாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எடுக்காது நிஜமாவே. நான் அது அதை மீறி போட்டாலும் வேஸ்ட் தான். அது நமக்கே தெரிஞ்சிடும் இது எடுக்கும்னு சொல்லி அவர் சொன்னார்னா ஸ்டேஜ் நிஜமாவே எடுக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் கூட ஒர்க் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெரிய. நாங்கள் சார்கிட்டேருந்து நிறைய கற்றுக்குறோம். ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு கான்செப்ட் ஒன்று ஃபஸ்ட்டு கான்செப்டே நாங்கள் என்ன பண்ணோன்னா நான் வந்து கல்யாணமான ஒரு ஹஸ்பண்டு, இவர் என் மாமனார். இவருக்கு வந்து எனக்கு வந்து குழந்தையே இல்லை, இவர் வந்து இவங்க மாமியார் மாதம் ஆயிடுச்சுன்ட்டு வருவாப்பில். ஸோ இதுதான் கான்செப்ட். மோசமான மாமியார் மோசமான மாமனார் மாசமான மாமியாருன்ட்டு ஒரு கான்செப்ட். அதில் வந்து இது நாங்கள் வந்து ஒரு மாதிரி காமிக்கலாக வச்சுருக்கோம். பட் சாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து எப்படி யோசிப்பாருன்னா உண்மையாகவே இது வரைக்கும் குழந்தையே பிறக்காதவங்க கூட அந்த அந்த கான்செப்ட் பார்த்தாங்கன்னா குழந்தை பிறக்குன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரணும்டா, அந்த தாட்லேருந்து தான் அவங்க இது பண்ணணும். அதே போல் லேட் மேரேஜ் ஆகி லேட்டாக குழந்தை வயசான காலத்தில் கூட குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் அதை பார்க்குறவங்களும் அது தெரிஞ்சுக்கணும். எல்லாரோடய கனெக்ட் அவரோட மெயின் விஷயம் என்னென்னா சார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா ஜனங்களுக்கு என்ன பிடிக்கும், ஜனங்களோட என்ன கனெக்ட் ஆகுமோ அதை பண்ணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரியாலிட்டி கனெக்ட் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அது இன்னும் சீக்கிரமாக நீங்கள் ரீச் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுங்கள். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸோட தான் நம்ம இதாகணும். ஸோ ஜனங்களுக்கு என்ன பிடிக்கும், நிறைய ரியாலிட்டி கண்டென்ட்ஸாக எடுத்து பண்ணுங்க அப்படின்வாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எங்கள் கலக்க போகுது யாரில் ஃபேண்டசி எதுவுமே இருந்திருக்காது இந்த சீசனில். எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியாகவே அதை அப்சர்வ் பண்ணுறது தானே, சொசைட்டிலேருந்து அப்சர்வ் பண்ணுற விஷயம். சொசைட்டியில் என்னென்னா ஒரு மாதிரி கஷ்டங்கள் நடக்குதோ அது ஒரு மனுஷனோட கஷ்டத்தை காமிக்கலாக எப்படி நம்ம எடுத்துன்னு போய் சொல்ல முடியும் அப்படின்றது தான் சாரோடைய ஒரு இது. சூப்பராக அது எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாப்ல சார். இப்போ கேபிஒய் காமெடி பொதுவாகவே காமெடி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா காலங்கள் மாற பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும். ஒரு காமெடியன் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், ஒரு பாடி ஷேமிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது இந்த விஷயத்தில் கேபிஒய் அந்த ஷோ வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது யாரையுமே எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ நீங்கள் இது செம மேட்ரு ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஒரு லேட்டாக குழந்தை பிறகுனா அவங்களுக்கும் அது போய் சேரணும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வெளியே தெரியறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், பட் இது ஆடியன்ஸுக்கு போய் சேரல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா?
எல்லாமே ஆக்சுவலி அங்கே போய் ஆடியன்ஸ்க்கு சேரணும் அப்படின்றதுல தான் இது பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா நாங்கள் எடுத்து பண்ணுறதே அங்கே ஆல்ரெடி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு விஷயம் ரீச் ஆனது தான் எடுத்து பண்ணுவோம். இப்போது ரீசெண்டாக நாங்கள் அதில் பெர்ஃபார்ம் பண்ணல. எங்கள் சார் வந்து எலிமினேஷன் ஆன மற்ற கண்டெஸ்டன்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தார். அதில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பற்றி அன்றைக்கி அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை எடுத்து அவங்க ஒரு 8 மெம்பர்ஸ் சம்வாட் பண்ணாங்க. ஸோ இது ஜனங்களோட கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது சுனிதா வில்லியம்ஸ் மேம் கூட நிறைய பேர் ஒரு 4-5 பேர் போனாங்க. எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் கொண்டாடுறாங்க. கூட இருந்த ஆம்பளை பசங்க யாருமே எங்கள் பேர் அது உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்ற அளவுக்கு சார்லாம் ஒரு சில பஞ்செலாம் வச்சார். ஸோ அதுதான் அங்கே என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு இங்கே நம்ம பேசினா அதில் என்னென்னலாம் காமிக் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் நிறைய விஷயம் யோசிப்பாங்க. ஸோ அதில் இருக்கிறது தான் நாங்கள் எடுப்போம். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலி கரெக்ட் வந்து என்னென்னா சார் நாங்கள் கான்செப்ட் எழுதும்போதே நாங்கள் எங்களுக்கு சொல்லும் போதே சொல்லுவாப்பில் எங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்பில். இல்லைடா இது வேண்டாம், இது தூக்கி, இல்லை நல்லா இல்லை, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சார் எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாப்பில். ஸோ லாஜிக்கலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சார் வந்து அந்த கான்செப்ட் அப்ரூவே பண்ணுவார். ஒன்லைனாக கூட ஒன்லைனே நம்ம கொண்டு போய் சொல்கிறோம் அப்படின்னா கூட இது ஒர்க் அவுட் ஆகும், இது லாஜிக்காக இருக்குது இல்லை அப்படின்றத அவங்க சொன்னால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும். இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களோட இந்த கேபிஐக்குள்ளே இருக்க ஜேர்னியை பற்றி பேசும்போது இந்த கேபிஐக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற பார்வைகள் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ அதை பார்த்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க, சிரிக்கிறாங்க அப்படிங்கிற தாண்டி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள்லாம் வைப்பாங்க. ஜட்ஜஸ் வந்துட்டு செம்மையாக காமெடி பண்ணுறாங்க, இந்த ஜட்ஜஸும் கூட போய் காமெடி பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு ஜட்ஜஸ் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க, அப்புறம் வந்துட்டு ஆங்கர்ஸ் இன்டர்ஃபியர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? அதெல்லாம் ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்குமா இல்லை எப்படி? இல்லை ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஆமாம். இப்போ அவங்க இன்டர்ஃபியர் ஆகுறதுல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வந்துட்டு நம்ம க்ரூம் பண்ணிக்க முடியும். இப்போ நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்கிரிப்ட், அது ஆன் ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கேப்பே இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ண எல்லாராலையும் முடியும். பட் ஒருத்தங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, ஒருத்தங்க ஆன் ஸ்பாட்டில் ஒரு விஷயம் கவுண்டர் கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கிட்டு அதை திருப்பி ரிப்ளை கவுண்டர் ஒன்று கொடுக்குறது, அதெல்லாம் நம்ம க்ரூம் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே அங்கே போனப்போ ஒரு ரொம்ப பெரிய குட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அடுத்த ஸ்டெப் நம்ம பரவாயில்ல இது இவங்க இந்த தாட் ப்ராசஸில் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம். இப்போ நம்ம ஒரு லீட் ஒரு கவுண்டர் கொடுக்குறோம், ஒரு விஷயம் பேசுகிறோம், இப்போ ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் வராங்கன்னா அவங்க ஒரு சீனியர்ஸில் அவங்க ஜட்ஜஸ் ஆப்வியஸாக, ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு கவுண்டர் வருதுன்னா அதை நாங்கள் ரிசீவ் பண்ணுறோன்னா அதை யோசிக்க தான் முடியும். பரவாயில்ல இது பரவாயில்ல இவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த தாட்டில் அதை யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா டு பி ஆனஸ்ட் ஜட்ஜஸும் உள்ள இன்டர்ஃபியர் ஆகுது என்னன்னா ஏதாவது இடத்துல நாங்கள் பண்ணும்போது ஒரு மாதிரி தோய்வாக போகும். உண்மையாகவே அதாவது என்னென்னா நீங்கள் டிவியில் எடிட் பண்ணி பார்க்குற வெர்ஷனில் நிறைய கிளாப்ஸு அந்த மேட்டர்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் செட்டில் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக போகும், டவுனாக போகும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நைட்டு ஒரு 2 மணிக்கெலாம் ஷூட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஆடியன்ஸ் எவ்வளோ ஒரு மாதிரி அமைதியாக இருப்பாங்க அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மொமெண்ட்லாம் இருக்கும்போது அந்த மொமெண்ட்லேயும் ஜட்ஜஸ் எங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அந்த தோய்வாக போகிற இடத்துலலாம் வந்து அவங்க உள்ள இன்டர்ஃபியர் ஆகி அதை இன்னும் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு எபிசோட்லாம் பண்ணியிருப்போம், சரிகமா சாரி தூக்கிடுவீங்களா? ஸோ நாங்கள் வந்து ஒரு எபிசோட்லாம் பண்ணி நான் வந்துடுறேங்க. இல்லை கறிக்கடப்பான்னு நாங்கள் ஒரு எபிசோடு ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அதிலலாம் வந்து உள்ள ராமரண்ணெல்லாம் உள்ளே வந்தது. புகழன் உண்மையில புகழன்லாம் வந்து அந்த தவுள் அடிக்கிற மாதிரியே இருப்பாப்புல. அந்த நீங்கள் அது அந்த ஒரு அவருடைய இதெல்லாம் கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அப்படி தான் இருப்பாங்க. ராமரண்ணா உள்ளே வந்து பாடினது சரி, அங்கேருந்து முத்தனை வந்து ஒரு சில கொடையெல்லாம் பிடிச்சின்னு ஒரு காமெடிலாம் பண்ணுவார். என்னென்னா இப்போ நாங்கள் வந்து பேப்பரில் நாங்கள் ஒன்று எழுதி எடுத்துகிட்டு போகிறோம், இது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகிடுவோன்ற ஒரு இதில் எங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி அவங்க உள்ளே வரும்போது அது இன்னும் பிளாஸ்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஆடியன்ஸும் அவங்க ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களும் உள்ள ஷோவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு டு பி ஆனஸ்ட் நாங்களுமே அவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னா, புகழண்ணா கூட பண்ணுறோம், அமுதா அண்ணா இருக்கார், அமுதா அண்ணா கூட பண்ணுறோம், ராமரண்ணா இருக்கார், ராமரண்ணா கூட. ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, நிஷாக்காவோ சரி, முத்தனாவும் சரி, எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்க கூடலாம் அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து தான் பார்த்து வளர்ந்து எல்லாமே வந்திருக்கோம். ஸோ அவங்க கூட அவங்க முன்னாடி இந்த சீசன் கிடைச்ச இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு 3 இல்லை 4 எபிசோட் வந்து சீனியர்ஸ் கூட பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்ற ஒரு நாலேஜும் கிடைச்சிது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போது நீங்கள் நிறையா ஸ்பாட்டில் தான் நாங்கள் வந்துட்டு பேசுவோம், ஐ மீன் இன்டர்ஃபரன்ஸ்லாம் இருக்கும். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல மேபி அது அவங்களுக்கு அஃபண்ட் கூட ஆகலாம். இப்போ எனக்குலாம் ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இப்படிலாம் போனால் பாப்புலேஷன் என்னடா ஆகுது அப்படின்னா, அமுதவனே உங்கள் குழந்தை எத்தனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க.
இது அவர் எப்படி வேணா எடுத்துக்கலாம்ல, ஆனா அது காமெடியா தான் அவர் எடுத்திருப்பாரு. இல்ல ஆமா ஆக்சுவலி என்னன்னா எப்படி நடந்தது? இல்ல அது ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லிடுவோம், ஆனா இந்த மாதிரிலாம் இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அது அவங்களுக்குமே அது ஓகேவா இருந்தா மட்டும்தான் நாங்க பண்ணுவோம், இல்லை நாங்க பண்ண மாட்டோம். டு பி ஆனஸ்ட் அவர்கிட்ட சொல்லுவோம், அண்ணா இதெல்லாம் இருக்குன்னு ஓகேவானே போட்டுக்கலாமான்னு. அதெல்லாம் தாராளமா போட்டுக்கடா, அதெல்லாம் காமெடி தானடா. அவங்க நோ சொன்னதே கிடையாது இது வரைக்கும் எதுவுமே நோ சொன்னது. என்னன்னா உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் எல்லாருமே இப்போ வர பசங்க தான், அவங்க எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ். எவ்வளோ வருஷமாக டெலிவிஷனில் இருக்காங்க, எவ்வளோ விஷயம் பார்த்துருப்பாங்க. இன்னத்துக்கும் நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமான்றது கூட அவங்க யோசிக்கலாம். ஆனால் வந்து அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. யோசிக்காமல் ஓகே பண்ணுறேடா, கலாயிடா, இது போடுறா, இது இப்படி போடுறா, இதெல்லாம் இது இப்படி பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமுதவானன் சரி, புகழனாவும் சரி, ராமரண்ண முத்தண்ணன் எல்லாருமே. நிஷாக்கெல்லாம் ரொம்ப செம்ம சப்போர்ட்டிவ். நிஷாக்கெல்லாம் நாங்கள் நிறைய இது வந்து நிஷா ஓப்பனிங் வந்தோடனே என்னென்னா ஒரு கேலப், அதாவது என்னன்னா ஒரு பந்தியில ஸ்வீட் வைக்கிற மாதிரி அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல அவங்கள ஆரம்பிச்சு தான் ஆரம்பிக்கிறது. ஆமா, அக்காவுக்கு வந்து ஓம் போட்டு தான் அக்கா மூலியமா அக்கா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ட்டு அந்த கொச்சாக் கொச்சாக் அப்படின்ற மாதிரி அக்காவை உள்ள கூப்பிட்டு அக்கா இந்த மாதிரிலாம் இருக்கும்க்கா. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்களாம் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து டக்குன்னு எழுதுறப்போ சரி, இல்லை நாங்கள் எங்களுக்குள்ள ரிஹர்சல் பண்ணுறப்போ சரி, ஒரு 2 to 3 days ரிஹர்சல்ஸ்லாம் இருக்கும். போயிட்டு சொல்லுவோம், அக்கா இது தான்க்கா, இதெல்லாம் பேசுறேங்க்கா, இது இப்படி வரணும் காணும். ஓகே தாங்க, ஓகே. ஜஸ்ட் ஒரே ஒரு முறை தான் கேட்பாங்க. அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி அக்கா இதுக்கா அப்படின்னோடனே அவங்க அதில் உள்ள என்ட்ரி வந்துடுவாங்க. ஓகே. இப்போது இவங்க கெஸ்ட்டாக உட்காந்துருக்க ஜட்ஜஸ் ஓகே, பட் சீஃப் கெஸ்ட்டெல்லாம் வருவாங்கல்ல, இப்போ அவங்களோட இப்போ வந்துட்டு சீமன் அவரோடலாம் போயிட்டு நீங்கள் எப்படி இன்டர்ஃபியர் ஆவீங்க அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள் கையில் எழுதி வச்சுருக்கிறதா இருக்கட்டும், அதை வச்சுட்டு அவர் கலாய்க்கிறதா இருக்கட்டும், அது என்ன, அது வந்து ஸ்கிரிப்டடா இல்லை வந்துட்டு அது வந்துட்டு அங்கே ஸ்பாட்டில் அடித்ததா? இப்போ ஒரு வராருன்னாக்கா மேக்ஸிமம் வந்து சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி வராங்க ஜட்ஜ், இந்த கெஸ்ட் தான் வரப்போகிறாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் இன்க்ளூட்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு சரி இது வச்சா அது நல்லாயிருக்கும், அவர் பேசின விஷயம், அவர் பேசி அது வந்து வைரலான விஷயம், அந்த மாதிரி விஷயம்லாம் உள்ளே போடுவோம். போட்ட பிறகு அவர் கொஞ்சம் ஹாப்பினஸ் வரும். உதாரணத்துக்கு மோசஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அதுதான் மோசஸ் அதான் அண்ணன் கேட்பாப்புல, என்னப்பா இன்னைக்கு ஜெயிச்சிருவாப்பா அப்படின்னு கேட்பாப்புல. சார் ஜெயிச்சா மகிழ்ச்சி, தோத்தா பயிற்சி, ஆனால் என்றைக்குமே விடக்கூடாது முயற்சின்னு எங்கள் அண்ணனே சொல்லி கொடுத்துருக்காரு சார் அப்படின்னு. ஸோ அது அண்ணனுக்கு ஒரு செம்ம இது. ஸோ அது ஆக்சுவலி அந்த இது முடித்த உடனே டிவியில் காட்டில் நாங்கள் 4 கண்டஸ்டன்ஸும் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அப்பயும் அவர் அந்த வார்த்தை சொன்னாப்புல, என் தம்பி மோசஸ் சொன்ன மாதிரி ஜெயிச்சா மகிழ்ச்சி, தோத்தா பயிற்சி, என்றைக்கு விடக்கூடாது முயற்சி, அந்த முயற்சியை மட்டும் போயிட்டே இருங்க, இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஜெயித்தவர்கள் தான், இந்த மேடையில் கலந்து கொண்டதே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பாராட்டினாப்புல. ஸோ அதான் அவங்கள வச்சு ஒரு சில விஷயம், ஏன்னா இப்போ அவங்க உள்ளே வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக நாங்கள் சௌந்தர்யா, அவங்க பிக் பாஸ் சௌந்தர்யா வந்தப்போ அந்த இதுவும் சொல்லியிருப்போம், மேடம் நாங்கள் இந்த வயசில் கூட நான் ஜாகிங் போகிறேன்னா அது காரணம் நீங்கள் தான் மேடம், எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாங்க. எப்படி இன்ஸ்பிரேஷன்? பின்னா மேடம் பிக் பாஸில் பொட்டி தூக்கத்துக்கு ஓடுறாங்களா என்ன மேடம் இன்ஸ்பிரேஷன்? பொட்டி இருக்கான்னு பக்கத்தையே ஓடுனீங்க பார்த்தீங்களா, அதான் மேடம் இன்ஸ்பிரேஷன். உடனே அப்போ தான் நிஷாக்கா வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க. சொல்லியிருப்பேன், மேடம் புதுசாக வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க, உஷாராக இருங்க, அப்பா வேறு பேக்கரி வச்சுருக்காரு, வந்து பப்ஸ்லாம் முட்டை பப்ஸ்லாம் சாப்பிட்டு காசு கொடுக்காம ஏமாற்றாமல் போயிடுவாங்க அப்படின்வாங்க. எங்க முட்டை பப்ஸ்லாம் சாப்பிட்டா ஏமாற்றுவாங்க, மூஞ்சி தெரியாதவங்கிட்டே 17 லட்ச ரூபா ஏமாந்து வந்திருக்கீங்க, முட்டை பப்ஸ் சாப்பிட்டுங்களும் ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் பண்ணியிருப்போம். முத்துக்குமரன் அண்ணன் வந்திருப்பாப்புல. முத்துக்குமரன் அண்ணன் கிட்ட, சார் முத்துக்குமரன் சார் பெரிய ஃபேன் சார், பிக் பாஸ்லாம் ஜெயிச்சிட்டிங்க, அடுத்தது வந்து அடுத்த சிவகார்த்திக் நீங்கள் தான் சொல்லுவாங்க, ஒரே எல்லா இன்டர்வியூஸ்லாம் எடுப்பாங்க, சூப்பர் சார், இதே போல் பண்ணிகிட்டே இருங்க, ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னாரு. நன்றி தம்பின்னார். அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிடாதீங்க சார், அக்டோபர் மாதம் அடுத்த ப்ரோமோ வர வரைக்கும் தான் அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க, அடுத்த சீசன் இவர் வராரான்ட்டு அப்படியே மறந்துடுவாங்க. அமுதவரன் நல்லா இருக்கீங்களா, ஏன்னா அமுதண்ணவும் இது பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்க அப்ப பாக்கல எபிசோடு, உங்க நிறைய பேர் பார்க்காம இருக்கு. ஆமா நானும் சரி என்னது லைனா அதான் இன்டர்வியூ சொன்னால எபிசோட் ரீகேப்பான்னு தெரியல, திருப்பி மலரும் நினைவுகள். நான் ஒரு ஷோலாம் ஃபீட்ல தான் நான் நிறைய பார்க்கறது, ஃபேஸ்புக் ஃபீடு, இன்ஸ்டா ஃபீட்ல தான் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கேபிஒய் அதுக்குள்ள இருக்க அந்த ஜேர்னிலாம் தாண்டி உங்களோட பர்சனல் லைஃப், அந்த ஜேர்னி அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க பர்சனலாக என்ன பண்ணிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? நான் பூர்வீகாவில் வந்து ஷோ ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணுறேன். அஸ்மின் ஒரு சின்ன ஷோ இருக்குது கேஜெட் பாபான்னு சொல்லிட்டு, சின்ன யூடியூப்க்கு உண்டான ஷோஸ், தென் அதுக்குண்டான ஷார்ட்ஸ் ஆட்ஸ்லாம் வந்து பண்ணோம். ஸோ இதுதான் பேசிக்கலி. ஸோ எனக்கு வந்து இதிலே இருந்து சில விஷயம் வந்து நம்ம க்ரோ ஆகணுன்றதுனால தான் நான் வந்து சேனல்ஸில் போய்ட்டு சரி ஒர்க் பண்ணோம். ஆஸ் அ காமெடியனாக வரணும்
ஒரு ஆக்டராக வரணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். அதனால தான் அது கடவுளாக பார்த்து சேர்த்து மோசஸ் வந்து என் கூட பேர் பண்ணேன். வேறு ஒருத்தர் ஆஷிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர வேண்டியது, அவருக்கும் வேறு ஒருத்தர் வர வேண்டியது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எதிர்பாராத ஒரு காம்போ ஆகிடும் நாங்கள் 2 பேரும், மோசஸும் நானும். ஸோ பேசிக்கலாக எனக்கு வந்து பேக்கில் வந்து L5 L4 டேமேஜ் எனக்கு ஃபுல்லாக. ஆக்சுவலி சர்ஜரி பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு 2016 ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, உட்காந்த மாதிரி விழுந்துட்டேன். ஸோ அது விழுந்து பல்ஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது கண்டுக்காமல் விட்டேன். அது பெரிய விஷயமா தெரில. நாளாக வெயிட் ஏறும்போது தான் நம்மளுக்கு அந்த வலியே தெரியுது. கால் ஃபுல்லாக அப்படியே மறுத்துரும், ஏந்துக்கவே முடியாது. கேபிஐ போகிறதுக்கு 1 மந்த் முன்னாடி சார் வந்து, நான் யதார்த்தமாக சார் தான் பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் எங்கே போய் அவரை பார்க்குறது, தாம்சன் சாரை பார்க்குறது எனக்கு தெரியாது. யதார்த்தமாக வந்து நானும் ஆஷிக்கும் அதான் என் ஃப்ரெண்டு சொன்ன பார்த்தீங்களா, அவர் கூட நாங்கள் பைக்கில் போகும்போது பழைய விஜய் டிவி ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ரோட்டில் ஜூஸ் குடிச்சுன்னு நான் பார்க்கும்போது அப்போ தான் இன்ட்ரோ சாருக்கு கேட்டாங்க. எங்ககிட்ட எங்களை பார்த்து என்ன இன்ஸ்பயர் ஆனது தெரியல, 1 ஹவராக எங்ககிட்ட பேசினார். அவரோட பர்சனல் விஷயம் எல்லாம் பேசிக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா அப்படின்ற விஷயத்தில் சரி ஓகேனான்ட்டு. அந்த 1 மந்தில் எனக்கு நடக்க கூட முடியல. ரொம்ப அந்த இது வலி ஓவராகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது பண்ணணும், நெட்டு ஸ்க்ரூ போடணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு டாக்டரை பார்த்து ஒரு 4-5 கன்சல்ட் பண்ணி தான் இன்ஜெக்ஷன் போட்டுங்க, ஸ்டெராய்டு போட்டு 2 ஸ்டெராய்டு போட்டாங்க. ஸ்டெராய்டு போட்ட பிறகு தான் முதுகுலேயே ஊசி போட்ட பிறகு தான் நான் பர்ஃபார்மே பண்ணேன். நான் அந்த இந்து ரிபேக்கா வர்க்கீஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அப்படியே வேர்த்து ஊத்தம் பார்த்துருக்கீங்களா, வீடியோவிலே பார்த்துருக்கீங்களா. அது ஏன்னா நான் பெல்ட்டு கட்டாமல், ஏன்னா அது இடுப்புலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கணும், பெல்ட் கட்டினா தெரியும்ல, அதனால் பேக் பெயின் பெல்ட்டுனால அது எல்லாமே ஸ்டேஜ் ஏறி அப்படியே பயங்கர வெட்டன்னு ஆயிடுச்சு எனக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த விஷயத்துலையும் ஸ்டேஜில் போய் வைராகமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். மோசஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். அண்ணா உட்காருண்ணே, குதிக்காதண்ணே, பண்ணாதண்ணா. இல்லை பண்ணலாம், குதிக்கலாம், நீ ஏறு என் மேலே, என் முதுகில் ஏறு, எல்லாமே சொல்லுவேன் நான். ஏன்னா கலைன்னு நம்ம வந்துருச்சு, இதுக்கு தானே நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம அங்கே போயிட்டு பண்ண முடியாதுன்னா எப்படின்னு சொல்லிட்டு தான் வைராகியமாக பண்ணி ஓரளவு என்னால் முடிஞ்ச ஒரு அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். செம்ம ஹார்ட் ஒர்க்கர் ஆக்சுவலி. அதான் கண்டிப்பாக. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விஷயம் பே ஆஃப் கிடைக்கும் போது, பணம் இதெல்லாம் தாண்டி அந்த புகழாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு நம்மகிட்ட உங்களை நான் இதில் பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் அண்ணன் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணன் உங்க டிவியில் பார்த்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவது நான் உங்களை 2 ஆண்டியோட மாட்டின கேஸில் இருந்தாப்புல. அது மட்டும் இல்லை, உண்மையாக சொல்கிறேன் ஜனங்களே, நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன். அண்ணன் வந்து இதில் ஜனநாயகன் படத்தில் விஜய் சாரோட நடிச்சிட்டு இருக்காப்புல. ஓ சூப்பர். அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துருப்பீங்க, அதில் 78வது ரோல 3வது ஆளாக நின்றுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் சொன்னது இல்லை அப்படின்னு கொஞ்சம் கூட சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு 3 பேரும் தான் போனோம். அதில் நாங்கள் அதுக்கு பின்னாடி உள்ள உட்காந்து நான் 3வது ரோ 78, இவர் 77. நீங்கள் சொல்லும் போது அவர் உண்மையாகவே இருக்க மாதிரி வருது. நானே சீரியஸாக நானும் டக்குன்னு கையை எடுக்கிறேன்ட்டேன்னா டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னே டக்குன்னு இதாகிட்டு. இதெல்லாம் நாங்கள் நிறைய இதெல்லாம் டிவியில் போட்டிருப்பாங்கலாம், வரல அந்த ஆதங்கத்தை தான் இங்கே கூட்டு. அதெல்லாம் வந்து சரி ஓகே இங்கே போட்டால் இது எல்லாமே உங்களுக்கு தேவை கண்டென்ட் தானே, பண்ணி கொடுத்துட்டு போகிறீங்களான்னு முடிஞ்ச வரைக்கும். ரியலாக ஏதாவது ஒரு இடத்துல உங்கள்கிட்ட வந்து அதை சொல்லும் போது எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும்? என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க? ஒரு நடிகனுக்கு அதுதானே வேணுமே, அதுதானே வந்து பிரசாதமே. அது ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா ஒரு மாதிரி ஒரு டல்னஸ் இருக்கும்ல எங்களுக்கு. அதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி அது சொல்லும் போது தான் எங்களுக்கு ஹாப்பினஸ்ஸு. காசு பணம்லாம் தாண்டி அந்த ஒரு விஷயம் ஒரு ஆக்டர் ஆஸ் அன் ஆக்டராக வந்து சரி உங்களை பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது தான் அந்த சந்தோஷமே. இன்னும் பெட்டராக பண்ணுங்கள், அவங்களே சொல்கிறாங்க, உரிமை எடுத்து சொல்கிறாங்களா, இன்னும் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் நீங்கள் இது பண்ணுங்கள், இன்னும் நீங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னும் போது ஸோ அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் சொல்லும்போது. ஆமாம். இப்போது நீங்கள் வந்துட்டு இப்போ கேபியூவில் ஏடியாவும் வந்துருக்கீங்க, இப்போ பெர்ஃபார்மர் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் இன்னும் நிறைய ஷோஸ் உங்களை பார்த்துருக்கேன், பேர் சொல்ல முடியாது, அதனால் வந்துட்டு நிறையா ஷோஸ் நிறைய சேனல் நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது எத்தனை வருஷம் ஜேர்னி உங்களோடது? இப்போ இந்த ஒரு இடத்துல இருக்கீங்க. 2016 கலக்க போகுது யார் சீசன் 6 அப்போ தான் ஃபஸ்ட்டு சரி ஓகே மீடியாக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. சின்ன மிமிக்ரி வாய்ஸஸ்லாம் அப்பப்போ பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டோம். ஓகே மிமிக்ரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதான் எல்லா ஸ்கூல்லேயும் வந்து அந்த ஆனுவல் டே தானே நம்மளுக்கு வந்து ஒரு இதுவே. ஸோ அந்த மாதிரி ஆனுவல் டேஸ்லாம் டான்ஸ் ஆடி விஜய் சார் மாதிரி அஜய் சார் மாதிரிலாம் டான்ஸ் ஆடி எல்லாமே இது பண்ணி அங்கே கிடைக்கிற ஒரு கைத்தட்டல் தான், அந்த கைத்தட்டல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிற ஒரு போதை. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சரி 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கப்போகுது சீசன் 6க்கு போனேன். அப்போது ஆக்சுவலி அங்கே ஆடிஷன்ஸ் லெவலே நிறைய நடக்கும், நம்ம இந்த கலக்கப்போகுது யாரும் இன்க்ளூடிங்
கிட்டத்தட்ட இந்த முறைனா ஒரு 10 போன்ஸ் இல்லை 10 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆடிஷன்ஸ் நடக்கும். 3 பேருமே அந்த 10 ஸ்டேஜ். ஆமாம் ஆமாம் 1500 பேர் தாண்டி, அதுக்கப்புறம் வந்து 500 பேர் தாண்டி, 50 தாண்டி, 15 தாண்டி, 10 டீம் டாப் 20 டாப் 40, அதாவது கிட்டத்தட்ட இந்த சீசனில் கிட்டத்தட்ட ஒரு 2000 மேலே 2000 பேருக்கு மேலே கலந்துருப்பாங்க. அதில் ரொம்ப செலக்டடாக செக்ரெட் பண்ணி ஒரு டாப் 50 எடுத்துகிட்டு வந்தாங்க. டாப் 40 கண்டஸ்டன்ஸு, டாப் 30, 20, அந்த 20 அப்புறம் 18, டாப் 18 கண்டஸ்டன்ஸ். அந்த 18ல் அதான் 9 பேர்ஸாக அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை 2016 உள்ள அப்போ தான் என்ட்ரா வரும். அப்போ பெருசாக தெரியாதுல்ல. ஓகே எதனா 2 வாய்ஸ் பேசிட்டாலே சூப்பராக விஜய் டிவி கிளம்பி போடா அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கு உண்டான அறிவும் திறமையும் வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா டக்குன்னா எதுவுமே கிடச்சிடாதீங்க. இன்னொன்று என்னென்னா இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து தனியாக தெரியணும்னா உங்களுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அன்றைக்கி நான் கிட்டத்தட்ட சேப்பாக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளாட்ற மாதிரி எல்லா இடத்துலையும் தோத்துட்டே இருந்தேன். சீசன் 6 வந்தேன் கிடைக்கல, 7 வந்தேன் கிடைக்கல, 8 வந்தேன் கிடைக்கல, 9 வந்தேன் கிடைக்கல, 10ல் இந்த சீசன் கிடச்சிது பை காட்ஸ் கிரேஸ். ஆனால் இந்த 6 to 9 வரைக்கும் மற்ற சேனல்ஸ்லாம் வந்து போயிட்டு ஒர்க் கற்றுக்கிட்டேன். ஓகே எப்படிலாம் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால் நம்ம எப்படி பண்ணணும், ஒரு டைமிங்கில் ஒரு ஜோக் மிஸ் ஆனால் கூட அந்த இடத்துல எப்படி சமாளிக்க தெரியணும். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் விஜய் டிவி 11th சேனல் எனக்கு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 10 சேனலில் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சேனல்ஸில் ஒர்க் பண்ணி சின்னதெல்லாம் ஆரம்பித்தேன். சின்ன சேனல் வந்து ஆரம்பித்து நல்ல பெரிய சேனலில் நிறைய இதெல்லாம் பண்ணி இப்போது ரீசெண்டாக பிளாக் ஷீப்பில் காமெடி கசானான்னு ஒரு ஷோ. ஸோ அந்த ஷோலையும் வின் பண்ணோம். அந்த ஷோ வந்து என்னென்னா ஒரு 10 ஜட்ஜஸை சிரிக்க வைக்கிறது, 5 minutesல சிரிக்க வைக்கணும். இதுதான் அந்த ஷோட ஒரு கோரை. ஸோ அதில் நிறைய பேர் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அந்த ஷோவில். ஸோ அதில் லாஸ்ட்டு, அதாவது அந்த ஷூட்டே முடிய போகுது, அன்றைக்கி தான் லாஸ்ட்டு அந்த இது. ஸோ நான் மட்டும் தான் வாங்காமல் இருந்தேன். என்னுடைய மென்டர் வந்து ரோபோண்டா இருந்தாப்புல. ஸோ அண்ணன் வந்து சொல்கிறாப்புல, செல்ல குட்டி என்ன பண்ணணுமோ நீ பண்ணு, தாராளமாக பண்ணு, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாப்புல. சொன்ன உடனே சரி ஓகே. லாஸ்ட் டே அண்ணனுக்கு, அதாவது என்னென்னா அங்கே இருந்த 9 ஜட்ஜஸ்க்கும் வாங்கிட்டாங்க. 9 ஜட்ஜஸ்லையும் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வாங்கிட்டாங்க. அண்ணெல்லாம் ஒரு இதில் வின் பண்ணிட்டாப்புல. அண்ணன் டீம் பர்ஃபார்மன்ஸில் வின் பண்ணிட்டாப்புல. என் கூட பேர் பண்ண பொண்ணு ஓடி போயிடுச்சு. அண்ணா அதுக்கப்புறம் இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த பொண்ணு இல்லைண்ணே இதுக்கப்புறம் வர முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நான் ஒரே ஆளாக நிற்கிறேன். அன்றைக்கி வரை டிவி ஸ்பூஃப் ஷோன்னு சொல்லிட்டாங்க. சரி டிவி ஸ்பூஃப்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி டக்குன்னு இந்த டாப் 10 மூவிஸு சுரேஷ் சார் அவங்களோட இதெல்லாம் இருக்கும். நான் என்ன பண்ணேன், இருக்கிறது 10 கண்டஸ்டன்ட்டு, சரி டாப் 10 டீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி கசானா வச்சு ஒரு டாப் 10 இது மாதிரி ஒன்று பண்ணோம். ஸோ அதில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 minutes 3 minutes 5 minutesலாம் வந்து அடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ரெக்கார்டு ஹோல்டராக வந்து 1 minute 29 secondsல வந்து நான் ஒரே ஆள் சிங்கிள் ஆளாக வந்து வின் பண்ணேன் அந்த ஷோவில். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அன்றைக்கி ரோபண்ணா ரொம்ப பாராட்டினாப்புல. ரோபண்ணா ரொம்ப பாராட்டி, ஆக்சுவலி ரோபண்ணா வந்து ஒரு ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட், அது அண்ணனுக்கு உடம்புலாம் கொஞ்சம் இதாகி, பட் அந்த ஷோ மூலிமா ரொம்ப ரெக்கவர் ஆகி அண்ணன், அதாவது ஒரு கண்டஸ்டன்ட் வந்து தப்பாக மார்க் கம்மியாக எடுத்துட்டாங்கன்னா அந்த மென்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் அந்த ஷோவோட ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அதில் வந்து நான் கம்மியாக மார்க் எடுக்கும் போதெல்லாம் அண்ணன் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாப்பில். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா அண்ணன் பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுதானே ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது அவருக்கு அந்த கைத்தறி கிடைக்கும் போதே அந்த ஒரு இதெல்லாம் ஃபீல்லாம் போகும்ல. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்து ரைட்டு உண்மையில் சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் 10 வருஷம் முன்னாடி விஜய் டிவியில் பண்ண விஷயத்தெல்லாம் அன்றைக்கி பண்ணி காட்டினார். எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே அச்சஸ் இல்லை. ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து ஆட தெரியாமல் பார்த்து ஆடும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை திருப்பி அன்றைக்கி பண்ணார் அவர். எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. தகிட அந்த இதெல்லாம் பண்ணுவாப்புல. நிறைய சின்ன விஷயம்லாம் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவாப்புல. ரொம்ப அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். தனசேகரன் நல்லா இருந்தாப்புல. அண்ணன் கிட்ட அது சுட்டியார் அண்ணன், உமாரியாஸ் மேம், நிறைய பேர் இது பண்ணாங்க. ஸோ அந்த ஷோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சாரோடைய அதிதேது ஷோவில் ஏடியா வந்து ஜாயின் பண்ணேன். சார் கொஞ்சம் கண்டென்ட்லாம் எழுதுவேன் அப்படின்னா, சரி ஓகேடா வாடா வந்து என்னால் பண்ணுறேன் அப்படின்னாப்புல. ஸோ அங்கே போய்ட்டு சார்கிட்ட கற்றுக்கின நிறைய விஷயம் இருக்குது. ஸோ சார்கிட்ட கற்றுக்கின விஷயம் தான் நாங்கள் இந்த இதெல்லாம் நிறையா இது பண்ணியிருக்கோம். கலக்க போவதெல்லாம் நிறைய விஷயம் அங்கே சார், ஏன்னா அவர் நிறைய விஷயம் சொல்லுவார். இது வேணாண்டா, இது ஒர்க் அவுட் ஆகாதரா அப்படி இப்படிலாம் சொல்லுவாப்புல. அவர் சொன்னார்னா உண்மையாக அது நடக்கும். ஏன்னா அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. நாங்கள் இப்போ தான் புதுசாக போகிறோம், சின்ன பசங்க, எங்களுக்கு என்ன தெரிய போகுது. சார் இல்லை சார் நான்லாம் அடம் முடிப்பேன் சார் இல்லை சார் பண்ணுறேன் சார் ஒர்க் ஆகும் சார் வேணாண்டா அப்படின்னுவார். அவர் வேணாண்டான்னு சொல்லிட்டு நான் அதை மீடியமே பண்ணுவேன், அது வேஸ்ட்டாக தான் போகும். அவர் ப்ராப்பராக சொல்லுவாப்புல. நான் பேச சொன்னேன் கேட்டியா வேணாண்டான்னு சார் சாரி சார்
இதுக்கப்புறம் அப்படி பண்ணாது மன்னிச்சுட்டுருவார். அவர்கிட்ட இருக்க சூப்பர் குணமே என்னென்னா எவ்வளோ பேர் தப்பு பண்ணாலும் மன்னிச்சு விடுவாப்புல. சாரோடைய பெஸ்ட்டு குவாலிட்டி அது. எல்லாருமே மன்னிச்சு விடுவாப்புல. நான்லாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், மாட்டியிருக்கேன். ஆனால் வந்து சரி பரவாயில்லடா நெக்ஸ்ட் டைம் பார்த்துலாம் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தட்டி கொடுத்து ஒர்க் பண்ணுவாப்புல. சூப்பராக பண்ணுவாப்புல. கூட சார் தாம்சன் சார் கூட ஒர்க் பண்ணிட்டா வேறு எல்லா இடத்துலையும் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்கும். யூனிவர்சிட்டி அவர் உண்மையாகவே டு பி ஆனஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டி. அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாப்புல. ஒரு கண்டென்ட்டில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பேசுனீங்கன்னா அதில் என்னென்னலாம் இருக்கும், இது என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்லலாம் பார்க்க முடியும் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே இது பண்ணுவாப்புல. ஸோ அதில் தான் அதிதியில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணோம். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கலக்க போகுது யாரில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. யார் மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆனப்பட்ட எல்லாருமே இன்றைக்கி ஒரு இடத்துல இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே சாரிகிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். அவங்கள பற்றிலாம் ஏதாவது ஷேர் பண்ணுவாரா அவங்க இப்படி? நிறைய ஷேர். சதீஷனை பற்றிலாம் சொல்லுவாப்புல. அதெல்லாம் எங்களை சொல்லும் போதே சதீஷ் பண்ணுவான் பாடுறா, ரியாலிட்டி எடுப்பான் பாடுறா, அந்த மாதிரி அதெல்லாம் எடு. ஆனால் இது வரைக்கும் சதீஷ் என்ன பண்ண மாதிரி ஸ்கிரிப்ட் அது வேறு மாதிரி இருக்கும். அது 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 அவ்வளோ பெரிய டேரக்டர் அவர். சதீஷ் அண்ணாவை பற்றி அந்த மேட்டர் சொல்லும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அப்போ சதீஷ் அண்ணா எப்படி யோசிச்சிருப்பாரு, இந்த மேட்டர்லாம் எப்படி இது பண்ணியிருப்பார். நான் சதீஷ் அண்ணா பற்றி நிறைய விஷயம் கேள்வி விட்டுருக்கேன். ஒரு சின்ன பேர் வைக்கிறதா இருந்தால் கூட ரொம்ப யோசிப்பாப்லையா. ஒருத்தவங்களுக்கு சுந்தர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் அண்ணா ஒருத்தர் இருப்பாப்புல. அந்த பேர் வைக்கிறது கூட ரொம்ப யோசிச்சு தான் அவர் அண்ணன் அந்த பேர் கூட கரெக்டாக சூஸே எடுத்து இது பண்ணுவாப்புல. யூனிக்காக ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காப்புல. சதீஷ் அண்ணன், குரேஷ் அண்ணா பற்றி சொல்லியிருப்பாப்புல. பாலா ப்ரோவை பற்றி நிறைய சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அடிக்கடி அவர் சொல்கிறதுனா சீசன் 5ல இருக்கவங்க தான். ஆமாம், சீசன் 5 அது ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் சார் தானே வந்து லான்ச் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இல்லை லான்ச் அவர் அந்த ப்ரோமோ ஃபைனல்ஸில் அண்ணன் வந்து சீசன் 5ல இருக்க எல்லாருமே வந்துட்டு என்ன சொன்னாங்க, நவீன் எல்லாருமே அங்கேருந்து தானே இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவங்க ரோபானை பற்றி சொல்லியிருந்தோடனே எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா வந்துட்டு ஒரு எபிசோடு வந்து ரோபானன் தான் கெஸ்ட்டாக வராங்க. சொன்ன உடனே ரோபானன் தான் கெஸ்ட்டாக வராங்க முன்னாடியே தெரியும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், நாங்கள் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். பரத்தண்ணன் சொல்லுங்க கோ டைரக்டர் அவங்க தான். அவங்க வந்துட்டு திடீர்னு எங்கடா இருக்கீங்க தேடி வந்துட்டாங்க. ரோபானன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நானும் விற்கும் என்ன நம்மளே இது பண்ணுறாங்க அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு. சரி அப்புறம் நாங்கள் நடந்து போகிறோம், எதிர்க்க அவர் வர்றாரு. பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் டிவியில் பார்த்து ஒரு எங்கேயோ இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இல்லைனா இதெல்லாம் சான்ஸே இல்லைல்ல. நம்ம அவங்களாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் நம்மளை தெரிய வராங்க அப்படி சொன்னோடனே எதிர்க்க வந்தோடனே செல்லக்குட்டி உங்கள் 2 பேருக்கு நான் மிகப்பெரிய ஃபேனு அப்படின்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்னடா இது நம்ம டிவியில் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு அது எப்படின்னு தெரியல. ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த எபிசோட்ல தான் நாங்கள் சொதப்பிட்டோம். 6 மார்க் அவுட். அது வந்து டாப் 6 இவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க. அந்த எபிசோட்ல எல்லாருமே 6 மார்க் எடுத்துரும். ஆனால் அதில் ஒரு நல்லது என்னன்னா நாங்கள் 6 மார்க் ஃபர்ஸ்ட் பண்ணது. நாங்கள் 6 மார்க் சோகமாக இப்படி டல்லாக இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்த டீம் வராங்க 6 மார்க். அந்த விவேக் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகல. அது நீங்களும் 6 ஓகே அடுத்த டீம் 6 அப்படின்னு சத்யராஜ் சார் கால் மேலே கால் போட்டு வரல வருதுல தலி உட்கார வேண்டியதானே. அந்த மாதிரி பார்த்தா அன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிச்சைக்காரன் சரி பிச்சைக்காரனே பரவாயில்ல அந்த மாதிரி. ஸோ அவர் என்ன இல்லை நாங்கள் அடுத்த எபிசோடு பண்ணோம். நாங்கள் 7 எடுத்தோம். சரிப்பா இதில் பெருமைன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு அவர் சொன்னார் உங்கள் மற்ற எபிசோட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் காமெடி குறைவாக இருக்கு. ஆனால் தெரியல அந்த டே நம்மளதுலாம் நிற்க நிஜமாவே ரொம்ப டவுனாக இந்த மொமெண்ட் இருக்குல்ல ப்ரோ. இப்போ எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு அந்த எடிட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு வந்துடும். இல்லைனா அந்த சவுண்ட் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணிடும். சிரிக்கிறாங்க நமக்கும் சிரிப்பு அப்படின்னு. பட் அங்கே ஸ்பாட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு வந்துட்டு அது எடிட் இல்லாமல் இருக்கும். டக்குன்னு அந்த டிரான்சிஷன் இது நடந்திருக்காது. 4 காமெடி டெல்லாம் போகும்ல. அப்படி டெல்லாக போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்? இல்லை எங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா ஒன்று அது அழகாக பண்ணிடணும்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று என்னன்னா ஏதாவது டல்லாக போகும்போது ஐயோ ஏதோ ஒன்று போதே சரி எதனா ஒன்று ஸ்பாட்டில் எதனா ஒன்று தோன்றது எதனா ஒரு இது போட்டுருவோம். அது அங்கே ஸ்பாட்டில் எதனா ஒரு விஷயம் நடக்கும். டக்குன்னு ஆடியன்ஸில் யாருன்னா இருப்பாங்க. அதில் ஒரு ஆடியன்ஸில் ஒரு சில பேர்லாம் வருவாங்க. என்னன்னா மொக்கையா இருக்கும். எங்களுக்கே சிரிப்பு. ஜட்ஜ் ஒருத்தர் மட்டும் பயங்கரமா கை தட்டுவாப்ல. நான் எல்லா எபிசோடு மட்டும் வந்துருக்கீங்க தயவு செஞ்சு. அந்த ஒருத்தரை பார்த்து வச்சிட்டோம்னா அடுத்த எபிசோடுக்கு போயிட்டு அண்ணன் வேற யார்ட்டையும் பேசுவான். அண்ணன் கொஞ்சம் நீங்க இருக்கீங்க, நீங்க அதாவது உங்களை எதனா உள்ள யூஸ் பண்றோம் கொஞ்சம் எதனா நான் வருவேனா வருவேன்.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது எதனா சின்னதாக அது தொய்வாக போகும்போதும் அந்த தொய்வாக போனாலும் அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் அதை எடுத்து கொடுத்துருவாங்க. டு பி ஆனஸ்ட் அது அவங்க அதை ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லை, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் அவங்க எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ புகழனாவும் சரி, அமுதனாவும் சரி, ராமரனாவும் சரி, பயங்கரமாக அதை அப்படியே எலிவேட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு முறை நிஷாக்காக பிக் பாஸ் பற்றி ஒரு இது பண்ணியிருப்பேன். அப்போ அதில் சொன்னார், ஏய் அப்போ இதெல்லாம் போடுறா நீயும் தானே பொட்டியை தூக்கின்னு ஓடினேன் அப்படியே சொல்லியிருப்பாப்ல. சார் பிக் பாஸை பற்றினாடா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருப்பாப்ல. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு பிக் பாஸ் பார்த்தா சார் தெரியும் அப்படின்றோம். உடனே நீ பிக் பாஸ்ல 100 நாள் இருந்து பாரு, இதெல்லாம் அவரே ஆட் பண்ணுது, இந்த மொமெண்ட்ல ஆட் பண்ணுது. நீ பிக் பாஸ்ல 100 நாள் இருந்து பாரு, 106 நாள் இந்த நீயே போட்டி தூக்கினா உடனே 100 நாள் இருந்து நானும் பண்ண. சில பேர்லாம் இந்த பேமெண்ட் விஷயத்தெல்லாம் பற்றி பேசினா கொஞ்சம் ஆப்வியஸாக அது அஃபெண்ட் ஆகிற மாதிரி இல்லை, இது போடலாமா அது மாதிரிலாம் யோசிப்பாங்க. நாங்கள் 100 எபிசோடில் என்ன போட்டிருப்போம்னா, இந்த மாதிரி சலூன் ஷாப் ஓப்பன் பண்ணோம், யாராச்சும் ஆள் இருந்தால் சொல்லுங்கள், அது மாதிரி சொன்னோடனே நிஷா முன்னாடி சொல்கிறது தான் அமுதவாணன். ஆனால் அவர் கொஞ்சம் அதிகமாச்சு, என்ன எவ்வளோ 2 லட்சம், இது அமுதவாணனுக்கு அதிகமாச்சு அப்படின்னு இதெல்லாம் அவருக்கு நான் முன்னாடி சொல்லுவோம். பட் ஆனால் அவங்க போடுறா இதில் நல்லா இருக்கு, போடுறா இது இதெல்லாம் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வினோத் பாபு ஓ மை காட், அவரெல்லாம் நான்லாம் நிறைய இது நாங்கள் நீவன் வந்து கடை திறப்பு கூப்பிட்டான், நான் வந்து வீடு கட்டியிருப்பேன், கிரகப்பிரவேசத்துக்கு கூடுவேன். வினோத் பாபு சார் கிரகப்பிரவேசம் விஜய் டிவிலேருந்து செலிபிரிட்டி யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும், சொல்லுப்பா என்ன பண்ணும். அதான் சார் செலிபிரிட்டி யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும், யாருன்னா இருந்தால் தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். தம்பி விஜய் டிவியில் வேலை பார்க்குறேன்ப்பா, விஜய் டிவியில் வேலை பார்க்கறதுனால செலிபிரிட்டி இல்லை சார், வினோத் பாபு நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் போவோம். நிறைய விஷயங்கள் அது தொடர்ந்து பண்ணிருக்கீங்க. இப்போது நான் இங்கே பேசின வரைக்கும் இது வரைக்கும் ஓகே மக்கள் இதெல்லாம் தெரியாது, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே நிறைய கவுண்டர்ஸ் அந்த மாதிரி காமெடிஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நீங்கள் மிமிக்ரி பண்ணி நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே இந்த வாய்ஸ் நான் யூனிக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசி கட்டிட்டு இதை முடிச்சுக்கலாமா இந்த இன்டர்வியூ? கூத்து உண்மையை பேசும், உழைப்பை பேசும், நல்லதை பேசும், கெட்டதை பேசும், அதை பேசும், இதை பேசும் நண்பா. அதாவது இந்த ஆரம்ப கட்டத்தில் நமக்குமே நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது நண்பா, இந்த அழகு சரியில்லை, ஆடை சரியில்லை, உடம்பு சரியில்லை, மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லைன்னு. அதனால தான் சொல்கிறேன் என் நெஞ்சில் கூட இருக்கும். ஆக்சுவலாக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஐ மீன் நிறைய பேர் அந்த துப்பாக்கி டைலாக் அந்த விஷயங்கள் தான் பேசுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் இருக்க அந்த விஜய் சார் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பெர்ஃபெக்டாக. உங்களுக்கு மிமிக்ரி அனுபவம் அவங்களோட வாய்ஸ் அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ணன் வந்து அவங்க வாய்ஸ்லாம் அண்ணன் வாய்ஸ்லேயே பேசுவார், அது ரொம்ப யூனிக்கான டேலண்ட், அது பயங்கர யூனிக்கான டேலண்ட். அது வந்து வேற கண்டே பண்ணுங்க. எஸ்ஜே சூர்யா வாய்ஸ் நம்ம ஓகே உங்களை மாதிரியே. நல்ல வேலை நான் சூர்யா சார் எடுத்து வச்சுருந்தேன். கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும், அதுல நான் நல்லது கெட்டது, கெட்டது நல்லது, நல்லது நான் நல்லது, கெட்டது நான் கெட்டது, ஜாக்கி பாண்டியன் கெட்டதுடா. ஓ செம்மையா இருக்கே ப்ரோ, பெர்ஃபெக்ட்டா தான் பேசினாரு. நீங்க கலாய்க்கறனால ஓ எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணி விட்டீங்க. ஆமா கொஞ்சம் கம்மி பண்ணா அந்த வாய்ஸ் எல்லாம் வரல. நான் ஆக்சுவலி டக்குன்னு ஓகே அப்படிதான் பண்ணுவாரு. ராமர் என்ன மிமிக்ரி பார்த்துருக்கேன், அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு அடுத்தடுத்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்களாம் பண்ணணும், அடுத்தடுத்த உயரத்துக்கு நீங்களாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிவல்கம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. 4 ஆண்டுகள் இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திக்கெட்டும் பரவட்டும் திராவிடம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.